ஓசை ரசிக்கும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட் பிரசாத். இந்த அயர்லாந்து சீரீஸ் தோத்ததா இருக்கட்டும், இப்போ இங்கிலாந்து கிட்ட புவர் பெர்ஃபார்மன்ஸ் T20ல பண்றதா இருக்கட்டும், ஒரு வேர்ல்டு கப் விக்டரிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் தேவையா அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க வெங்கட், இதை பத்தி அனலைஸ் பண்ணி போடுங்க வெங்கட், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ தான் இது. டு ஸ்டார்ட் வித், நிறைய பேர் என்ன கம்பேரிசன் சொல்றாங்க, நான் 2024 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்கை கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம அயர்லாந்து கிட்ட ஒரு மேட்ச் தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு மேட்ச் தாங்க தோத்தோம், ஜிம்பாப்வே கிட்ட ஒரு மேட்ச் தோத்தோம், ஒரு மேட்ச் தாங்க தோத்தோம். ஸ்கையோட கேப்டன்சி, சூரியகுமார் யாதவ் அவருடைய கேப்டன்சியில ஒரே ஒரு சீரீஸ் கூட, அது பைலேட்டரல் சீரீஸா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஏசியா கப்பா இருக்கட்டும், ஒரு சீரீஸ் கூட T20ல நாம இந்தியாலையும் தோக்கல, அவேலையும் தோக்கல. அவ்வளவு சூப்பரான ரெக்கார்டை சூரியகுமார் யாதவ் மெயின்டைன் பண்ணாருங்கிறது தான் அழகான விஷயம். இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாவில தான் எல்லா சீரீஸும் ஆடணுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம யூஏல ஏசியா கப் ஆடணும், ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியா தோக்கச்சோம், சவுத் ஆப்பிரிக்காவில் போய் சவுத் ஆப்பிரிக்கா தோக்கச்சோம், ஜிம்பாப்வேல போய் ஜிம்பாப்வே தோக்கச்சோம், எல்லாமே பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபேபுலஸா இந்தியன் T20 டீமை கேப்டன்சியில் அவ்வளோ அழகாக கேரி பண்ணி கொண்டு போனார். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்ரீலங்காக்கு எதிராக நம்ம ஒரு ஒன் டே சீரீஸ், அதுக்கப்புறம் ஒரு T20 சீரீஸ் விளையாடணும் ஸ்ரீலங்காக்கே போய். அப்போ ஒன் டே சீரீஸை சொற்பமாக தோத்தோம், கொடூரமாக தோத்தோம். ஆனால் அந்த இடத்துலையும் நம்மளுடைய T20 சீரீஸை செமையாக ஜெயிக்க வச்சாரு நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் ஆஸ் அ கேப்டன். ஸோ இப்போ கேப்டன்சி பொசிஷனை வந்து ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்கும் பொழுதே நிறைய கிரிட்டிசைசேஷன் இருந்துச்சு, ஆனால் நிறைய கொண்டாட்டமும் இருந்துச்சு. நான் பல தடவை என்னுடைய வீடியோல சொல்லியிருக்கேன், ஸ்ரேயஸ் ஐயர் T20க்கு தேவையில்லைன்னு. நல்லா கேட்டுக்கங்க, லாய்க்கு இல்லைன்னு சொல்லல, தவறான வார்த்தை, தேவையில்லைன்னு சொல்றேன். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சுப்மன் கில் ரெண்டு பேருமே ஃபேபுலஸ் ஒன் டே பிளேயர்ஸ். இன்ஃபேக்ட் சுப்மன் கில் சூப்பரா ஒன் டே விளையாடக்கூடிய டெஸ்ட் பிளேயர், இதுதான் உண்மை. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் டேக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு ODI பிளேயர், அவரை டெஸ்ட்லயே யூஸ் பண்ணலாம். பட் T20 ஃபார்மட்டுங்கிறது வேறங்க. இப்போ நீங்க ஆஸ்திரேலியன் டீம் எடுத்துக்கோங்களேன், ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்டையே T20 மாதிரி அடிச்சு வெறித்தனமா விளையாடுவாங்க. ஆனா T20ல அவங்க ஒரு பெரிய ஃபெயிலியர். ஒரே ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க, பட் மேக்ஸிமம் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளியே வராங்க. அவங்க ஊர்ல நடக்கும் போதே, அதுக்கு மழையெல்லாம் காரணம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி பார்த்தா 2024லயுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெளில வந்தாங்க, இப்பவுமே செமிஃபைனல் கூட குவாலிஃபை ஆகல. ஆஸ்திரேலியா தொடர்ந்து அடி வாங்கிட்டு தானே இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு T20 கிரிக்கெட்ல விளையாட வேண்டிய ஃபார்மேட்டே வேற. T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே ஒரு ஹீட் லைன்ல தான் இருக்கணும். ஆனா ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சிச்சுவேஷனுக்கு, அதாவது உங்க மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்க பேட்டிங்லேயே உள்ள வரீங்க, நீங்க தைரியமா ஆரம்பத்துல ஒரு 2-3 ஓவர் சம நாக்கு விளையாடலாம், பவுண்டரிஸ்ல டீல் பண்ணலாம். ஒருவேளை இல்ல பிச் கண்டிஷன் சரியில்லைன்னா டக்குன்னு உங்களுடைய கேமை நீங்க ஸ்லோ டவுன் கூட பண்ணி லாஸ்ட்ல பிக் பண்ணிக்கலாம். பட் T20 பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அதுவும் நீங்க ஒரு 200 ரன் சேஸ் பண்ணும்போது நீங்க பால் ஒன்லேருந்தே ஒரு வெறித்தனமான ஹிட்டிங்ல இருக்கணும். உடனே நீங்க கேட்கலாம், சார் IPLல ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில என்னமா கலக்கி இருக்காரு, டெல்லி கேபிட்டல்ஸ்ல யங்ஸ்டரா இருக்கும்போதே அவ்வளவு நல்லா பண்ண வச்சாரு, அப்புறம் இவங்களை வந்து கப்பு ஜெயிக்க வச்சாரு, கொல்கட்டாவை, பஞ்சாப் ஃபைனல் முறையா கொண்டு வந்தாரு. மறுபடியும் சொல்றேன், அது IPL, அதோடைய ஃபார்மட் வேற, அதுல இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல உங்களுக்கு ஃபாரின் கோச்சஸ்லாம் குவிஞ்சு கிடப்பாங்க. நிறைய பேரோட வீக்னஸ் நமக்கு ஈஸியா தெரியும். இங்கேயும் ஃபாரின் கோச்சஸ் இருக்காங்க, பட் ஸ்டில் அதுல இருக்கிற அளவுக்கான ஒரு எக்ஸ்போஷர்ஸோ ஒரு எக்ஸ்பெண்டிச்சரோ ஒரு டைமிங்கோ இதுல கிடையாது. அண்ட் IPL இஸ் a very big tournament. நீங்க ஒரு இடத்துல லூஸ் பண்ணாலும் திருப்பி நீங்க ஒரு இடத்துல கேட்ச் பண்ண முடியும். வேற T20 நீங்க இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு தோல்வியும் கணக்குள்ளாகும். அதாவது திரு அஸ்வின் அவர்கள் சொல்லியிருக்காரு, பைலேட்டரல் சீரிஸோட தோல்வியெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கப்பா, ஜஸ்ட் மூவ் ஆன். அப்படின்னா கூட நம்ம தோக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, இது வரைக்கும் இந்தியா தோக்காத அளவுக்கு 125 ரன் வித்தியாசத்தில் தோக்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஸோ நான் திருப்பி சொல்றேன், ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் நாட் அ குட் T20 பிளேயர் நான் சொல்லல. அவர் ஒரு நல்ல பிளேயரா இருக்க முடியும் தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா உங்களுக்கு 50 ஓவர்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம ஜெயிக்கும் போது சமீபத்தில் ஜெயிச்சப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ஸ்மேனா 100 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல விளையாடினது 50 ஓவர் கிரிக்கெட்ல நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவரால் T20ல ஆட முடியாதா அப்படின்னா முடியும், ஆனா அவசியம் இல்லை. ஏன்னா T20ல ஒரு ஆங்கர் பிளேயர் ஒருத்தர் இருந்தா போதும், மீதி எல்லா பிளேயருமே அடிச்சு விளையாடுற ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலே போதுங்கிறப்போ ஆங்கர் பிளேயர் விளையாடுறதுக்கு நமக்கு சூரியகுமார் யாதவ் இருக்காரு. தேவைப்பட்டா அக்சர் பட்டேலே சில நேரத்தில் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறாரு. திலக் வர்மா இப்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் நிறைய தடவை ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல அபிஷேக் சர்மா இருக்காரு, சூரியவன்ஷி இருக்காரு, சஞ்சு சாம்சன் ஃபார்ம்ல இல்ல, அவர் கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னாலும் சஞ்சு சாம்சன் இருக்காரு. இவ்வளவு பிளேயர் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கான அவசியம் T20ல இல்லை. எப்படி ஹார்திக்
ஹார்திக் பாண்டியா இன்னுமே ஃபார்ம்ல இருந்தாலும் தம்பி நீ ஒன் டே பாத்துக்கப்பா, எங்களுக்கு 50 ஓவர் வேர்ல்டு கப் வேணும்ப்பா அப்படின்னு ஹார்திக் பாண்டியா ஒன் டேக்கு தனியாக ஒதுக்கி வச்சிட்டாங்களோ அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயரை T20 வெளியே வச்சிருக்கிறதே பெட்டரான ஐடியாவா இருந்துச்சு. அவருக்கு போய் சோசியல் மீடியா பிரஷர் காரணமா வர்த்தக ரீதியா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்கன்னு ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட கேப்டன்சியை கொடுத்து இந்தியா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐபிஎல்ல அவ்வளவு சூப்பரா கிங்ஸ் 11 பஞ்சாப் கிங்ஸ் அவர் லீட் பண்ணியுமே 2 ஐபிஎல்லையுமே பெரிய பிரச்சனையா என்ன இருந்தது தெரியுமா? அவங்களால, அதாவது ஸ்ரேயாஸ் ஐயரோட டீம்னால பெரிய ஸ்கோர் அடிக்க முடியுது, ஆனா டிஃபெண்ட் பண்ணவே முடியல. நிறைய மேட்சஸ்ல 200க்கும் மேற்பட்ட ஸ்கோரை சேஸ் பண்ண விட்டுருக்காங்க. 267 சேஸ் பண்ணாங்க தெரியுமா? அதாவது ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில் இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் சரி 267 அடிக்கவும் விட்டாங்களே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ல இருந்த டீம், அவங்களே 260+ அடிக்க விட்டாங்களே. என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம கூட நினைச்சோம் ஓகே போலிங் சரியா பிக் பண்ணலையோ பஞ்சாப் கிங்ஸ், அப்படி இல்லை. நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, போலிங் ரொட்டேஷன்ல தவறுகள் இருக்கு, போலர்ஸ் பிக்கப்ல தவறுகள் இருக்கு, ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்ல ஒரு அஃபென்சிவாவே இருக்க மாட்டேங்கிறாருங்க. ஒரு ரொம்ப டிஃபென்சிவா போறாரு, ஒரு அக்ரெஷன் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ல இல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட. அதே மாதிரி யூ ஹாவ் டு லிசன் டு பிளேயர்ஸ், ஓகேங்களா? அதுவும் அவர்கிட்ட இல்ல, தன்னோட டைரக்ஷன்ல தான் போவேன் அப்படின்னு ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்றாரு. ஸோ அதனால தான் இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு அக்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கிறத விட ஒரு பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணா போதும்னு இப்போ சாம் கரன் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மேட்ச் நல்லா சேஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சாம் கரன் பெரிய லெவல் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆரம்பத்தில் இல்லை, கடைசியில தான் அடிச்சாரு. அப்போ ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணா போதும்னு ஒரு பேட்ஸ்மேன் நினைக்கும் போது நீங்க சர்க்கிளுக்குள்ள, அதுவும் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் திசையிலையோ இல்லைன்னா கவர்ஸ்லயோ ஒரு ஃபீல்டர் வச்சே ஆகணும். ஆனா அந்த அளவுக்கு ஒரு டைட் ஃபீல்ட் செட்டிங் இவர் வைக்கல அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ல கண்டிப்பா பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேனா அந்த மழையில நின்ன மேட்ச்ல ஒரு 50 அடிச்சாரே தவிர, நான் MS தோனி பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, கில்லின்ற சீரீஸ்ல. நான் கேப்டனா இருக்கேன், என் விக்கெட்டை நான் ஈஸியா லூஸ் பண்ண முடியாது. ஐ ஹாவ் டு பிளே டில் த எண்ட் வெதர் ஐ வின் ஆர் லூஸ். கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போக வேண்டியது என் பொறுப்பு அப்படின்ற கேம் சுத்தமா இல்லை ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்டங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா இந்த 75ல ஆல் அவுட் ஆனோம்ல அந்த மேட்ச்ல நீங்க பாருங்க, 200 டார்கெட் சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவரே சொல்றாரு இது 200க்கான பிச்சில் நாங்க போலிங் அண்ட் ஃபீல்டிங்ல கொஞ்சம் சொதப்பணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருக்கும் பொழுது கடைசி வரைக்கும் நீங்க மேட்சை ரெஸ்பான்சிபிலிட்டா எடுத்துட்டு போவீங்களா? அப்பதான் ஒரு விக்கெட் விழுது, ஓகேங்களா? இஃப் ஐம் ரைட், சூரியவன்ஷி அவுட் ஆயிட்டு போறான்னு நினைக்கிறேன். அப்பதான் ஒரு விக்கெட் எதிர்பாராத ஒரு விக்கெட் விழுது. இந்த பக்கம் அவரு அக்சர் பட்டேல் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் விழுந்தது 3.6வது பால்ல விக்கெட் விழுது. 4.1வது பால்லயே 6ல ஃபிளிக் ஷாட் அடிச்சு கேட்ச் கொடுக்குறாங்க ஸ்ரேயாஸ் ஐயர். என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கேப்டன்சி இது சொல்லுங்க. நீங்க ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ், நான் திருப்பி ரிமைண்ட் பண்றேன், 2024 வேர்ல்டு கப் ஃபைனல் கோலி கேப்டன் கிடையாது, ரோஹித் சர்மா தான் கேப்டன். ரோஹித் சர்மா பொறுமையா ஆட மாட்டாரு தான், ஏன்னா அவருடைய கேம், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல ஹிட் பண்ணணும்னு. ஏன்னா ஆங்கர் இன்னிங்ஸ் அங்க கோலி விளையாடிட்டு இருந்தாரு. அந்த மேட்ச் வரைக்கும் கோலி ரொம்ப சொற்ப ரன்ல அவுட் ஆனார். ஆனா ஃபைனல் அகைன் சவுத் ஆப்பிரிக்கா 2024 வேர்ல்டு கப்ல 3-4 பலார் ஒரே ஓவர்ல அடிச்சாரு. அக்ரஷன் ஸ்டார்ட் பண்ணாரு விராட் கோலி. ஆனா இந்த பக்கம் இவரும் அவுட்டு, கேப்டன் ரோஹித் சர்மாவும் அவுட்டு, ஸ்கையும் அவுட்டு. உடனே என்ன பண்ணாரு நம்ம கோலி? அப்படியே தன்னுடைய பேட்டிங் ஸ்டைல மாத்தி சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அக்சர் பட்டேல் விளையாட வச்சு 48 பால்ஸ் 51 ரன்ஸோ என்னவோ அடிச்சாரு. தன்னுடைய ஸ்ட்ரைக் ரேட்டை குறைச்சிக்கிட்டாரு. இதைத்தானே இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ணியிருக்கணும், ஆனா அவர் பண்ணல. சரி, அவருடைய கேப்டன்சி பிழை இருந்தாலும் நான் பிளேயர்ஸையும் கண்டிப்பா பிளேம் பண்ணி தான் ஆவேன். ஏன்னா திலக் வர்மா வாஸ் நாட் பிளேயிங் வெரி வெல். அபிஷேக் சர்மா ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆட மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. வருண் இஸ் நாட் போலிங் இன் ரைட் ஏரியாஸ். அஃப்கோர்ஸ் வருணை கொஞ்சம் ஏர்லியாவே கொண்டு வந்திருக்கணும், அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. நல்ல பேட்ஸ்மேன் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு மிஸ்டேக் ஸ்பின்னர் வந்தாலும் அடி செம்மையா கிழிய தான் செய்யும். ஸோ வருண் கொஞ்சம் இன்னும் பெட்டரா போட்டுருக்கலாம். ஹர்ஷதீப் சிங் எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வியூவர்ஸ். பும்ரா இல்லாம போறாங்க. பிரின்ஸ் யாதவ் புது போலர், நல்லா தான் போறாரு, பட் புது போலர்ன்றப்போ ஹர்ஷதீப் சிங் ஹாஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ஹிஸ் ஹேண்ட். ஆனா அந்த வைல்ட் யாக்கர் போடுற பேர் வேணி எக்ஸ்ட்ரா போட்டு உயிர் எடுக்கிறாரு. அப்புறம் ஒரு மேட்ச் அந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம போலர் he didn't bowl well at all. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா பிஷ்னாய் ஒரு ஓவர் போட்டு ஏகப்பட்ட நோ பால்ஸ் போட்டு அந்த மேட்ச் எல்லாம் விட்டதுக்கு கேப்டன் ரீசன் இல்ல நீங்க சொல்லலாம். பட் அப்படி ஒரு பெத்தட்டிக் சிச்சுவேஷனுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் கொண்டு போனாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ மறுபடியும் கேப்டனா கொண்டு வரலாம். எனக்கு புரியலங்க. அன்டிஃபீட்டடா தன்னுடைய கேப்டன்சி ஃபுல்லா இருந்து ஒரு சீரீஸ் கூட தோக்காம வேர்ல்டு கப்பும் ஜெயிச்ச ஒரு கேப்டனை
நீங்க அடுத்த வேர்ல்டு கப்புக்கு நான் ரெடி பண்றேன்னு ஏன் உட்கார வைக்கணும்? அஃப்கோர்ஸ் அவரோட பேட்டிங் ஆன் அண்ட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் கேப்டன்சில இன்னைக்குமே சூப்பரா தானே பண்ணிருக்காரு. நான் ரிக்கி பாண்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன் டியர் வியூவர்ஸ். 2003 வேர்ல்டு கப் ஒன் டே வேர்ல்டு கப்பை அன்பீட்டனா ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியா. ரிக்கி பாண்டிங் மரண ஃபார்ம்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் 2007மே அவரை தான் கேப்டனா வச்சாங்க. அவர் சூப்பரா 2 வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சுட்டு வந்தாரு. 4 வருஷம் டிஃபரன்ஸ்ல இருக்கிற வேர்ல்டு கப்புக்கே எப்படின்னா இன்னும் 2 வருஷத்துல வரப்போற T20 வேர்ல்டு கப்புக்கு எதுக்காக கையை தூக்குனாங்கன்னு எனக்கு புரியல டியர் வியூவர்ஸ். ஏன்னா கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொன்ன மாதிரி ஸ்கில்டான பிளேயர்ஸ்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்றது மட்டும் கிடையாது. நீங்க கரெக்டான நேரத்துல கரெக்டான போலரை கொண்டு வரணும். உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் அப்படியே ஒரு மேப்ல இருக்க மாதிரி யோசிக்காம அந்தந்த பேட்ஸ்மேன் அந்தந்த சிச்சுவேஷன்ல எங்க அடிப்பாங்கன்னு யோசிச்சு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணும். இது எல்லாத்தையும் ஃபேபுலஸா பண்ணியிருக்காரு சூரியகுமார் யாதவ். இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மாவோட காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயிச்ச அந்த 2024 வேர்ல்டு கப்பை தவிர்த்து மீதி நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ். 2 ஸ்பின்னர்ஸோட தான் போவாங்க, 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போவாங்க. உங்களுக்கு 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஞாபகம் இருக்கும். ஆனா எப்ப அவர் 3 ஸ்பின்னர்ஸோட நான் போவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரோ அப்பதான் 2024 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாரு. சூரியகுமார் யாதவ் அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே கண்டினியூ பண்ணாரு. ஸ்பின்னர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு ரிகார்ட்லெஸ் ஆஃப் பிட்ச் கண்டிஷன்ஸ். ஆஸ்திரேலியாலையுமே வாஷிங்டன் சுந்தரம் ஒரு ஓவர் போட விட்டுருவாரு. 2-3 ஃபாஸ்ட் பாலர் 2 ஸ்பின்னரோட தான் போவோம். ஆனா அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தரம் 3ஆவது ஸ்பின்னரா போலிங் போட விடுவாரு. ஸ்ரீலங்கால தானே ஒரு ஓவர் போட்டாரு. இவருக்கெல்லாம் ஒரு ஓவர் கொடுத்தாரு. யாரு? நம்ம ரிங்கு சிங்க்கெல்லாம் ஓவர் கொடுத்தாரு. ஸோ அபிஷேக் சர்மாவை நிறைய யூட்டிலைஸ் பண்ணுவாரு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் எக்ஸ்பென்சிவா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போனாலும் அந்த இடத்துல டக்குன்னு ஒரு ஸ்பின்னரை கொண்டு வருவோன்னு ஒரு அபிஷேக் சர்மாவுக்கு ஓவர் கொடுக்கறதெல்லாம் ஸ்ரேயாஸ் ஐயர் ட்ரை பண்ணல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் captaincy is very very important, though the captain is not batting well. MS தோனி நான் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல கேப்டன்ல இருக்கும்போது நிறைய செஞ்சுரிஸ்லாம் அடிக்கல. பட் ஸ்டில் அவர் கேப்டனா இருக்கும்போது இந்தியா எல்லா ஃபார்மட்லயும் நம்பர் 1 அப்பப்போ வந்துட்டு இருந்தோமே, நிறைய ஜெயிச்சோமே. வேர்ல்டு கப் ஜெயிச்சோம், T20 ஜெயிச்சோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சோம். எப்படி? கேப்டன்சிக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பட் எனிஹவ் இப்போ ஏசியா கப்புக்கு மறுபடியும் ஸ்ரேயாஸ் ஐயர் தான் கேப்டன் பிடிவாதமா வச்சுட்டாங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரே கேப்டனா இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். ஸ்ரேயாஸ் ஐயரால ஒன் டே கிரிக்கெட் ஆட முடியும். ஒன் டே கிரிக்கெட்ல பாலை வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைக் ரேட் 110ல ஆட முடியும். அதே கேமை அவர் T20ல கொண்டு வரணும். ஹி ஹாஸ் டு பிளே அ லாங் இன்னிங்ஸ். இந்த பக்கம் இருக்கிற எல்லா சின்ன பசங்களையும் அடிச்சு விளையாடுற ராஜா அப்படின்னு விளையாட விடணும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளேஸ்மெண்ட். வருண் ஒருவேளை நல்லா விளையாடலையா, குல்தீப் உள்ள கொண்டு வாங்க, அபிஷேக் சர்மாக்கு ஓவர் கொடுங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு எண்ட் சேஞ்சுக்காவது அப்பப்போ ஓவர் கொடுக்கறதும், ஒரு 10 ஓவருக்குள்ளேயே 2 ஸ்பின்னர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்ல அவர் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும். ஹி ஹாஸ் டு சிட் வித் த கோச், ஹி ஹாஸ் டு சிட் வித் தி போலிங் கோச். அப்புறம் நிறைய வீடியோஸ் அப்சர்வ் பண்ணி ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்ல எந்தெந்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்க, எங்கெங்க ஃபீல்டர் வச்சா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு பேட்ஸ்மேனை நீங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட்டே பண்ண விடாம நீ 4-6 மட்டும் தான் போகணும்னு சொன்னாலே ஒரு 2-4 ஒரு 4 அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபாலோ பண்ணா, காமன்வெல்த் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபாலோ பண்ணா, ஏசியன் கேம்ஸ்ல போன டைம் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சில செமையா ஜெயிச்சுட்டு வந்தோம். இது வரைக்கும் பாகிஸ்தான்கிட்ட நாம வந்து தோக்கல, நம்ம வந்து ஏசியா கப்ல தோக்கல. அப்பவே அதுங்க அந்த பந்தா பண்ணிச்சுங்க. ஸோ நம்ம ஜெயிக்கும் போதே ஓவர் பந்தா பண்ணுவாங்க பாகிஸ்தான் இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ல. இதுல ஏதோ அவசரமா நடந்துருச்சுன்னா அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஆயிடும். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஹாஸ் டு இம்ப்ரூவ் ஹிஸ் கேப்டன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் ஆஸ் ஆங்கர் அண்ட் ஆல்சோ ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் அண்ட் போலிங் ரொட்டேஷன். நான் சொல்லியிருக்கேன் இதை எந்த அளவுக்கு அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ இது எந்த அளவுக்கு பிசிசிஐ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். கடவுளை வேண்டுவோம்.